அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம சிறந்த ஒரு திக்கரை நம்ம பார்க்க போகிறோம். அந்த திக்கரை ஓதுறனால நமக்கு சொர்க்கத்தில் 8 வாசல்களும் திறந்து கொடுது. சுப்ஹானல்லாஹ். அது என்ன திக்ருங்கிறது இன்ஷால்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை பார்த்திங்கன்னா அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் தபு அப்படிங்கிற ஒரு போருக்கு சென்றிருந்தார்கள். அப்போ அங்கே ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, அங்கே வேலைக்கு ஆட்கள் எதுவும் இல்லாதனால அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, அவங்க ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக சென்று விடுகிறார்கள். அந்த ஒட்டகளுக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் திரும்பி வரும்போது சஹாபாக்குடன் அமர்ந்து அல்லாஹ்வோட தூதர் என்ன செய்யணும், சில விஷயங்களை பேசி முடித்து விட்டார்கள். உடனே இந்த சஹாபி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வோட தூதர் என்ன விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதாவது பொதுவாகவே அல்லாஹ்வோட தூதர் பார்த்திங்கன்னா சஹாபாக்களோட சிறிது நேரம் அமர்ந்தாலும் உலக கதைகளை அவர்கள் அதிகமாக பேசுவதில்லை. அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டாங்க. சிறிது நேரம் அமர்ந்தாலும் அதாவது சஹாபாக்கள் நல்ல விஷயங்களை செய்ய வேணும், சிறிது நேரம் செய்தால் நல்ல அமல்களையும் நிறைய நன்மைகளையும் பெற வேணும், அது பின்னுக்கு வர உம்மத்தான நம்மளும் அதை பயனடைய வேணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே இம்மைக்கும் மறுமைக்கும் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு சஹாபி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் நல்ல முறையில் ஒது செய்து அந்த ஒதுவுக்காக 2 ரக்காய் தொழுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டோன்னே இந்த சஹாபி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சுபஹானத்தால 2 ரக்காய், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ரக்காய் அந்த உது செய்கிறதுக்காண்டி தொழுகிற அந்த 2 ரக்காய் சுன்னத்துக்காக சொர்க்கத்தை தரானா சுபஹானல்லான்னு சொல்லி அவங்க மிகவும் ஆச்சரியத்துடன் கேட்டாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹராஜ் பயணம் சென்ற போது அங்கே என்ன செஞ்சாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட காலடி ஓசையை கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹராஜ் பயணத்தில் வந்த பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்டாங்க, நான் உங்களோட காலடி ஓசையை சொர்க்கத்தில் கேட்டேன், நீங்கள் என்ன வந்து அமுல் செய்கிறீங்க, பிரைவேட்டாக என்ன அமுல் செய்கிறேன்னு கேட்டப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறினார்கள், நான் எப்பொழுது ஒது செய்தாலும் 2 ரக்காயத்து ஒதுவுக்காக சுன்னத்து தொழுது கொள்வேன் என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ். எத்தனை முறை எனக்கு ஒது போய்விட்டாலும் நான் அத்தனை முறையும் 2 ரக்காய் சுன்னத்து தொழுது கொள்வேன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். இன்றைக்கி அல்லாஹ் பெரும்பாலும் பாதுகாத்த மக்களை தவிர நமக்கு ஃபர்லு தொழுவதே மிகவும் கஷ்டமாகும், மிகவும் சிரமமாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தை பிலால் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இப்போ இந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை கேட்டாங்க. உடனே அவர் பக்கத்தில் அமர்ந்த ஒரு சஹாபி, இதவே நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறீங்க, இன்னொரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் சொன்னபோது இந்த சஹாபி வேகமாக அது யார் என்று பார்க்கிறார்கள். அவர்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வோட தூதர் என்ன சொன்னாங்கன்னு இவங்க கேட்டப்ப, யார், அதாவது உங்களேன்னு எவரேன்னு ஒருவர், அவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவர் நல்ல முறையில் ஒது செய்து, அதாவது மூஞ்சிகளையும் கை கால்களையும் தண்ணி நல்லா ஒது செய்து வந்து செய்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு, வணக்கத்துக்குரிய இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோட தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அப்படி சொல்லிட்டோம்னா நமக்கு சொர்க்கத்தில் மறுமையில் 8 வாசல்களும் தெரிந்து கொள்ளும், நாம் விரும்பிய வாசலில் செல்லலாம் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சொன்னாங்க. சுபஹான. நினச்சி பாருங்கள், நம்ம ஒவ்வொரு தொழுகைக்காகவும் 5 நேரம் ஒது செய்கிறோம். அந்த ஒதுவை என்ன செய்யணும், நல்ல முறையில் செய்து இந்த களிமாவை நம்ம ஓதக்கூடியவங்களாக இருந்தோம்னா நமக்கு இந்த நன்மைகள் கிடைக்கிறது. இந்த சுன்னத் தொழுகைக்கும் இந்த ஒதுவுக்குமே நமக்கு இவ்வளவு நன்மை என்றால் ஃபர்லான தொழுகைகளை நம்ம நல்ல முறையில் தொழுது அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் என்று நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ ஒது செய்கிறது அவ்வளோ ஒரு சிறந்ததாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறிய மாதிரி இந்த சொர்க்கத்தில் 8 வாசலும் நம்ம எந்த வாசல் வேணால் நம்ம சென்றுக்கலாம். இந்த சின்ன அமுலை செய்து நம்ம என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஒரு முறை அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, இந்த 2ஆம் களிமா மிகவும் சிறந்த களிமாக இருக்கின்ற ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு முறை மறுமை நாளில்
என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கும் போது இந்த விஷயத்த சொல்கிறாங்க. மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு அடியானாக கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஒரு அடியானை கூப்பிடுகிறான். அந்த அடியானை கூப்பிட்டு அவனுக்கு பார்த்தா பாவம் பார்த்தா நிறைய இருக்குது. இந்த பாவத்தெல்லாம் நீ ஒற்றுக்கொள்கிறாயா? ஆமாம் இறைவனே, நான் ஒற்றுக்கொள்கிறேன். இதை ஏதாவது நீ மறுக்கிறாயா? உடனே அந்த அடியான் சொல்கிறான், இல்லை ரப்பே, நான் எதையுமே மறுக்கவில்லை. உனக்கு நியமித்திருக்கும் என்னோட வானவர் ஏதாவது தவறு செய்து விட்டார்களா? தவறாக எழுதிவிட்டார். இல்லை ரஹ்மானே, நான் எதையுமே எழுதவில்லை, நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று அந்த அடியான் கூறுகிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நீ செய்த ஒரு நன்மை ஒன்று என்னிடம் இருக்கிறது. அந்த நன்மை இன்றைக்கி இந்த தெராசில் போடுறேன்னு நினைப்ப அந்த அடியான்னு சொன்னான், யா அல்லாஹ், இவ்வளோ பாவத்துக்கு இடையில் இந்த சின்ன துண்டு பேப்பர் என்ன செய்யும் ரஹ்மானே அப்படின்னு சொன்னபோது, இந்த நாளில் யாருக்கும் எந்த ஒரு அநீதியும் எந்த ஒரு அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்று கூறிவிட்டு அந்த துண்டு பேப்பரை என்ன செய்கிறான், அல்லாஹ் அந்த தெராசில் போட்டன அந்த பாவம் கீழே இறங்கி இந்த துண்டு சீட்டு மேலே வந்துகிறது. அது என்ன ரஹ்மானே என்று கேட்டபோது அல்லாஹ் கூறினான், நீ ஒரு நாள் மன தூய்மையுடன் உள்ளத்துடன் இந்த இரண்டாம் கலிமாவான அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஓதிட்ட. அதை என் மலக்குகளுக்கே தெரியாமல் நான் பத்திரம் செய்து வைத்திருந்தேன். அதுதான் இன்றைக்கு உனக்கு என்ன செய்யுது, இப்போ உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்ற அல்லாஹ் கூறினான். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களையும் நிறைய பொழுதுகளையும் நம்ம வீண் விரயம் செய்கிறோம். செல்லு பார்க்குறது, டிவி பார்க்குறது, வீண் பேச்சு பேசுகிறது, இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய செய்கிறோம். நாளைக்கு மர்ம நாளில் அல்லாட்ட நம்ம நிற்க போகிறப்ப அப்போ நமக்கு ஒரு சின்ன சுபஹானல்லாஹ் சொன்னால் இவ்வளோ நன்மையா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் இவ்வளோ நன்மையா, நம்ம காலத்தை வீண் விரயம் செய்துட்டோமேன்னு சொல்லி நம்ம புலம்பக்கூடியவராக இருப்போம். நம்ம உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய அல்லாஹ்வோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்த சின்ன சின்ன அமல்கள் மூலம் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. துவாக்களும் திக்ர்களும் அந்த மாதிரி விஷயத்தில் இந்த உது செஞ்சுட்டு நம்ம சொல்கிறது மிகவும் ஈஸியானது. ஒவ்வொரு தரையும் உது செய்யும்போது இந்த கலிமாவை ஊதி நம்ம சொர்க்கத்தில் 8 வாசல் ஏதாவது ஒரு வாசல் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தார் முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் வழங்கிடுவானாக என்று துவா செய்து கொள்கின்றேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.